ஒரு இன்ஜினை கம்ப்ளீட்டா பிளேன் அவுட் கட் அவுட் ஆகி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மீதி ஒரு இன்ஜினை வச்சுட்டு அந்த பிளேன் கம்ஃபர்டபுளா போய் 3 மணி நேரத்தை தாண்டி நம்ம எங்க போகணுமோ அது ஏர்போர்ட் அல்லது டைவர்ஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய். அதனால மிட் அட்லாண்டிக்ல ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனா நம்ம 100% சேஃப். ஏன்னா அதை வச்சுதான் அவங்க ரூட்டே பிளான் பண்றாங்க. அட்லாண்டிக் ஓஷன் மட்டும் கிடையாது, ஈவன் ஹிமாலயாஸ் எங்க பாத்தீங்கன்னாலும் சரி, எங்கேயாவது நம்ம ரூட் போடும்போது நமக்கு 2 விஷயம் முக்கியமா பார்ப்பாங்க. அது எப்பயுமே டைவர்ஷன் பிளான் இல்லாத எந்த பிளேனுமே கிளம்பாது. ஏன்னா இன்ஜின் ஃபெயிலியரோ அல்லது ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெயிலியர்ங்கிறது மிஷின் தானே, நடக்கதான் செய்யும். நம்ம எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணாலும், எவ்வளவு அது கேர்ஃபுல்லா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும், எவ்வளவு இன்ஜினியரிங் நாலேஜ் போட்டாலும் ஃபெயிலியர் இன்எவிட்டபிள். அது எனி மெக்கானிக்கல் ஃபெயிலியர் எப்ப வேணா வரலாம். அதனால அவங்க பிளான் பண்ணும்போதே ஒரு இன்ஜின் ஃபெயிலியருக்கும் பிளான் பண்ணுவாங்க. மத்த எந்த ஃபெயிலியர் ஒரு டைவர்ஷன் ரூட் பார்ப்பாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி எங்க இதெல்லாம் நம்ம பிளான்லயே இருக்கும், எங்கேயாவது போனா இப்படி டைவர்ட் பண்ண. அதனால மாடர்ன் ஏர்லைன்ல இப்போ A350 6 மணி நேரம் ஒரே இன்ஜின்ல கம்ஃபர்டபுளா பறக்கும். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பேசஞ்சருக்கு தெரிய கூட தெரியாது ஒரு இன்ஜின் ஃபெயிலியர்னு. அதனால இப்ப நீங்க டிரான்ஸ் அட்லாண்டிக்ல போனீங்களாலும் சரி, மிடில் ஆஃப் எவ்வளவு பெரிய ஓஷன்ல போனீங்களாலும் சரி, யூ ஆர் ஸ்டில் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஆனா நிறைய பேருக்கு பயமே இன்ஜின் போயிட்டு என்ன பண்றது, ஏன்னா அதுதானே மெயின் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நிச்சயமா கிடையாது. இன்ஜின் ஃபெயிலியர் வந்ததுனால் நமக்கு 2 இன்ஜினும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செப்பரேட் 2 கார் மாதிரி, 2 காரும் ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆகும் சான்ஸே இல்ல. அது உங்களுக்கு தெரியும். 2 பேர் நீங்க சேர்ந்து போறீங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு கார் கண்டிப்பா நல்லா இருக்கும். ப்ராபபிலிட்டி நான் சொல்றேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி. இந்த மாடர்ன் ஜெட் இன்ஜின்லாம் 117 டைம்ஸ் சேஃபர் தென் பிஸ்டன் இன்ஜின். அதாவது 117 பிஸ்டன் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் ஒரு ஜெட் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா மூவிங் பார்ட்ஸ் கம்மி, ஒரு சென்ட்ரல் ராட் மட்டும் தான் அதுல இருக்குது, ஒரு டர்பைன் இருக்கு. அதுல ரொம்ப கம்மியான மூவிங் பார்ட்ஸ் வச்சுட்டு பண்ணிருக்காங்க. இஸ் ஹைலி ரிலையபிள். இன்ஜின் ஃபெயிலியர்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் ரேர். ஈவன் அப்படி ஃபெயில் ஆனாலும் நம்ம ஸ்டில் சேஃப். அது ஓஷனுக்கு மேல பறந்தாலும் சரி, லேண்ட் மேல பறந்தாலும் சரி, நம்மள சேஃபா கொண்டாந்து ஒரு இன்ஜின்ல லேண்ட் பண்ண முடியும். டிரான்ஸ் அட்லாண்டிக் ரூட் பாத்தீங்கன்னா லண்டன் டு நியூயார்க்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க பாத்தீங்கன்னா ஓஷனுக்கு நடுவுல போகும்போது ஒரு பர்டிகுலர் டைம் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் மோர் தென் 3 ஹவர்ஸ் டிராவல் பண்ண வேண்டியதா வந்துடும். அதனாலதான் 1985க்கு முன்னாடி ஒன்லி அந்த ஜம்போ ஜெட்னு சொல்லக்கூடிய 747 4 இன்ஜின் பிளைனும், DC-10 அப்படிங்கிற சொல்லக்கூடிய 3 இன்ஜின் பிளைன் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. 2 இன்ஜின் பிளைன்ல அலோவ் பண்ணனதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, 4 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் போச்சுன்னா 25% தான் பவர் லாஸ். அதே மாதிரி 3 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் போச்சுன்னா 33% தான் பவர் லாஸ். அதை வச்சுட்டு மீதி 3 மணி நேரத்தை கடந்துடலாம் அப்படிங்கறதுனால அவங்க அலோவ் பண்ணல. அதனால அது இஸ் நாட் அலோவ். இந்த 2 இன்ஜின் பிளைன்லாம் 60 நிமிஷத்துக்குள்ள லேண்ட் பண்ண முடிகிற மாதிரி இடம் இருந்தா மட்டும்தான் ரூட்டே கொடுப்பாங்க. அப்ப 60 மிட் அட்லாண்டிக்ல போகும்போது 60 நிமிஷத்துக்குள்ள லேண்ட் பண்றதுக்கு இடம் இருக்காது. அப்படியே போறதா இருந்தாலும் சுத்தி வரணும். அந்த ரூட் எக்கனாமிக்கலா இருக்காது. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் வந்துருச்சு ஏர்லைன் அப்படின்னா, 747 ஒரு 400 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய பிளைன். அதை ஃபில் அப் பண்ணா நல்ல பிஸி ரூட், லண்டன் டு நியூயார்க் இது மாதிரி ஹை டிமாண்ட் ரூட்ல ஃபுல் அப் ஆகும். அதுலயே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. 2வது 4 இன்ஜின் பிளைன் இன்ஜின் காஸ்ட், மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா காஸ்ட் கட் டவுன் பண்ணி தான் அங்க நிக்க முடியலன்னா நிக்க முடியாது. அதனாலதான் அவ்வளவு ஏர்லைன்ஸ் பெஸ்ட் ஆயிடுது. ஏன்னா அவங்க ரியலி 3 to 4% ப்ராஃபிட்டுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அப்பதான் இந்த 2 இன்ஜின் இது வந்தது, பிளைன் வர ஆரம்பிக்கும் போது, அதாவது எஃபிஷியன்டா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. எப்படி எஃபிஷியன்ட் அப்படின்னா, மோர் தென் 60 மினிட்ஸ், 120 மினிட்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ், ஈவன் 5 ஹவர்ஸ், ஈவன் 6 ஹவர்ஸ், அவ்வளவு ஒரே இன்ஜின்ல போற மாதிரி அந்த இன்ஜினை மாடிஃபை பண்ணாங்க, பெருசாக்குனாங்க, எஃபிஷியன்ட் ஆக்குனாங்க. அப்படி ஆக்கும்போதுதான் இந்த ETOPS அப்படிங்கிற ஒரு புது சர்டிபிகேஷன் வருது. ETOPS அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ட்வின் இன்ஜின் ஆபரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு தான்.